நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே நான் சொல்றேன்யா, ஒன்றும் இல்லை 3 சொல்றேன். விஜய் அவர்கள் திரள் நிதி வாங்கிட்டு நல்லது பண்றேன் அப்படின்னு வரல. அவர் ஒரு 10 வருஷத்துக்கு மேல மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று நடத்தி மக்களுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்பர் 2, அவரோட வாக்குறுதிகள்லாம் சினிமாவில் வர மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பெண்களுக்கு பாதுகாப்புக்காண்டி சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அது ரியல் டைமில் பாசிபிள் தான். அதை விட்டுட்டு நிறைய பேர் நிற்க வச்சு நான் சுடுவேன் அப்படின்னு லா புக்லேயே இல்லாத ஒரு ரூலை நான் பண்ணுவேன்னு சொல்லி சினிமாவில் வர மாதிரி பேசலை. 3வது, அவரோட எதிரிகள் யாருன்னு ரொம்ப கிளியராக இருந்தார். டிஎம்கே தான் அவரோட எதிரின்னு சொல்லி அவங்கள மட்டும்தான் எதிர்த்து பேசினாரு, அட்டாக் பண்ணாரு. அதே மாதிரி அவர் டிஎம்கேவை அட்டாக் பண்ணியிருந்தாலுமே பொசிஷன்ல இருக்க அஃபிஷியல்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸை தான் கேள்வி கேட்டிருந்தார். டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட மக்கள் தற்கொலை, மக்கள் அறிவில்லாமல் டிஎம்கேக்கு போட்டாங்க அப்படின்னு அவர் பேசலை. ஸோ அவர் மக்களை அடித்து அரசியல் பண்ணலை, எதிர்கட்சியை மட்டும்தான் அடிச்சிருக்காரு. நான் வந்து என் பிள்ளைங்களை 3 மணி நேரம் தான் ஸ்கூல் போக வைப்பேன், ஒரே பாடம் தான், சைக்கிளில் தான் போக சொல்வேன், மாடு மேய்க்கிறத ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ப்ரொபகேண்டாவை கொடுத்துட்டு, ஆனால் இன் ரியல் டைமில் அவரே காரில் வந்துட்டு அவர் பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வச்சு நல்லா வெல் செட்டிலாக இருந்துட்டு ஊரை ஏமாத்தல. அவர் ரியாலிட்டியாக நான் ஆக்டர், என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட சொத்தி இவ்வளோதான்னு கிளியர் கட்டாக அடிச்சிட்டார். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்ட காரணங்கள்.